கருவண்டு நம்ம வீட்டை சுத்தினால் நம்மளுக்கு செய்வன ஆரம்பம்னு அர்த்தம். கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா செய்வன வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். தெய்வம் வெளியே போயிடுச்சு. கோட்டா வந்து நம்ம வீட்டை பார்த்து கத்தக்கூடாது. கோட்டானா ஆந்தை கத்தக்கூடாது. வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. வௌவால்ல கூட ஏவல் அனுப்புவாங்க. வௌவால் மாதிரி உருவம் போட்டு அதை கூட அனுப்புவாங்க. புரியுதுங்களா? மாடு மாதிரி செய்வாங்க, குதிரை மாதிரி செய்வாங்க, மரப்பாச்சியில செய்வாங்க, விதமா செய்வாங்க. இப்ப அது மாதிரி வந்து வௌவால் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா கனவுல வரக்கூடாதா இல்ல வீட்டுக்குள்ளே நேராவே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழிவு காலம் ஆரம்பம். அவங்க என்ன பண்ணணும்? உடனே அவங்க குலதெய்வத்துக்கு போகணும். தெய்வத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய பரிகாரம், அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், அந்த அம்மாவை வணங்கலாம். நல்லவங்ககிட்ட போயிட்டு என்னம்மா இந்த மாதிரி வவாலுக்கு வந்துருக்கு, இது யாருன்னா ஏவி விட்டாங்களா இல்ல தானா வந்ததா அப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடும். இப்ப நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் உங்களை பாத்துட்டு கண்டிப்பா நிறைய வந்து இவ்வளவு பேரு நிறைய பேரால இங்க வர முடியாத வாய்ப்பும் இருக்கும். வர முடியாது. ஆனா நீங்க சொல்றது அவங்க வீட்டுல நடந்திருக்கு. கண்டிப்பா அவங்க வேற என்ன பண்ணலாம்? 7 அம்மன் வர முடியல. 7 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 அம்மனுக்கும் பால் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த பாலே நம்மளுக்கு எல்லா தோஷமும் நம்மளுக்கு. பெண் ரூபம், மோகினி ரூபம், சின்ன பொன் ரூபம், 3 ரூபம் எடுக்கலாம். அவங்க எப்படி வேணாலும் மாறி பிடிக்கலாம். மோகினின்னு ஒரு பையன் மேல பிடிச்சுன்னா அவனுடைய ஆன்மத்தன்மையெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும், அவனை முறிக்கிறோம். நம்ம அதுக்குள்ள அவனை நல்லா இருக்கணும். பிடாரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் மேல. அது ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு ரத்தம், 10 சொட்டு ரத்தத்தை உரியும். அது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சேர்த்து வச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிடாரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரத்தத்தை உறிஞ்சிரும் வந்து சொல்றீங்க. இதெல்லாம் சயின்ஸ்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்துட்டு வெளியில இருந்து வரத பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நிறைய பேர் கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? டாக்டர் வேற, நான் வேற. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு இந்த பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, ஏவல், பேய், பிசாசு, பிடாரி, ஜின்னு, குட்டி சதை இதான் எனக்கு உடத்துக்கு. அவங்களுக்கு எல்லாம் தெய்வத்துக்கு அடுத்தது நான் அவங்கள தான் பார்ப்பேன். ஏன்னா நானே இப்ப நடுவில் நான் கூட ரொம்ப உடம்பு முடியாம 5 நாள் ஹாஸ்பிட்டல் வந்தேன். இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வீட்டுல ஏதோ வளர்க்குற பிராணிகள் இல்ல வீட்டுல இருக்க மீன் தொட்டி எல்லாம் வந்துட்டு மீன்ல இறந்து போச்சு. அதெல்லாம் உண்மையா? மீன், நாய், பூனை, முக்கியமா பசுமாடு வந்து நம்ம வீட்டுல ஏவல் செய்யணும்னு சொன்னா பசுமாடு வாசல்ல தலை வச்சு சாவும். நம்ம வாசலை பார்த்த மாதிரியே சாவும். ஏன்னா அது கடவுள்கிட்ட அந்த கெட்ட துஷ்டதேவர்கிட்ட சொல்லுமா, என் எஜமான எடுக்கிறதுக்கு பதில் என் உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு. மீனும் அப்படிதான், கோழியும் அப்படிதான், நாய் இதுல ரொம்ப. அது மாதிரி இப்ப வந்து வீட்டுல வந்து விளக்கேற்றும் போது ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுவுமே இது சம்பந்தப்பட்ட என்னுடைய சம்பந்தத்தை நான் சொல்றேன். நான் இந்த அம்மா கோவில விளக்கேற்றுவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கற்பூர தீபம், கற்பூரமும் அமைஞ்சிருச்சு, விளக்கம் அமைஞ்சிருச்சு. ஆனா என் மனசு சரியில்லை. வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை ரொம்ப மனசு உடஞ்சிச்சு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு. திருப்பி விளக்கு கொளுத்தி திருப்பி கற்பூரம் அமைஞ்சிச்சு, விளக்கு அமையல. அடுத்த கணமே எனக்கு போன் வருது, என் பொண்ணு ட்ரெயின்ல அடிபட்டு 3 துண்டா செத்துட்டோம். இங்க விளக்கு அமைஞ்சாலே நான் பயப்படுவேன். இன்னைக்கும் பயப்படுவேன்.